வணக்கம். குரலோடு பேசுவோம் குரலோடு பேசுவோம். நீங்கள் இந்த ஃபீலிங் இஸ் த சீக்ரெட் சீக்ரெட்னு ஒரு சீரீஸ் ஆஃப் புத்தகங்கள் நிறைய பிரபலமாக இருந்தது. அது கிராட்டிடியூடு. நீங்கள் ஒரு 28 நாள் பயிற்சி செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது ஒரு பயிற்சியாகவும் ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகங்கள். அதில் த ஃபீலிங் இஸ் த சீக்ரெட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அதுக்கும் இப்போ இந்த குரலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, செய் நன்றி அறிதல் அப்படிங்கிறதுலேருந்து செய் நன்றி உணர்தல் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அறிதல் அறிவுக்கு தெரியும், ஆனால் இந்த மனதிற்குள்ள ஒரு உள்ளம்னு ஒன்று இருக்குது. இந்த உள்ளம் அப்படிங்கிறது வேறு, இந்த மனம் அப்படிங்கிறது வேறு. இது நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே பார்த்துருக்கோம். மனம் என்பதும் உள்ளம் என்பதும் ஒன்றல்ல, இல்லையா? ஏன்னா உணர்வு இருக்கக்கூடிய பேர் தான் உள்ளம். அந்த உள்ளம் மனம்ங்கிற ஒரு பெரியதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பகுதியாக பார்க்குறோம். சரி, இப்போ வாழ்க்கையில் நிறைய பேரை பார்க்குறோம், பழகிறோம். இந்த உதவி செய்கிறவர்கள், நன்றி செய்கிறவர்களை மறந்துடக்கூடாது, அவர்களை விட்டு விலகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். எவ்வளோ நாள் மறக்கக்கூடாது, இல்லையா? அதற்கு வள்ளுவர் சொல்கிறாரு, 7 பிறப்புக்கும் மறக்கக்கூடாதாம். மறக்க மாட்டாங்களாம். அவர் மறக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அந்த நட்பை, அந்த உறவை, அந்த மாதிரி ஒரு நன்றியை 7 பிறப்புக்கும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார். 7 பிறப்பு அப்படிங்கிறது, பிறப்பு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 7 பிறவியாக பார்க்கலாம், தலைமுறையாகவும் பார்க்கலாம். இல்லை, நம்ம வாழ்நாளில் குழந்தையாக இருந்ததிலிருந்து முதியோர்களாகி இறக்கும் வரைக்கும் ஒரு காலகட்டத்தை, வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கணும்னு சொல்லியிருப்பார், இல்லையா? ரஜினி ஒரு பாட்டில் வர மாதிரி. இப்போ 7 பிரித்தோன்னா அப்படி 7, ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம், உணர்கிறோம். அப்போ அந்தந்த உணர்தல் ஒரு காலகட்டத்தில் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அடுத்த காலகட்டத்தில், அடுத்த ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஏற்புடையதாக இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. அப்போ இந்த பிறவியிலேயே கூட எல்லா காலகட்டத்திலையும் ஒரு சில உதவிகளையும் நன்றியையும் மறந்துடக்கூடாது, இல்லையா? இன்னொன்று, 7 பிறவிங்கிறது 7 47 இருக்கலாம், 7 + 7 14 இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமன் துடைத்தவர் நட்பு. இங்கே தன்னுடைய துன்பத்தை துடைத்தவர்களை உடனே நட்புன்னு சொல்கிறாரு. இந்த செய் நன்றி அறிதல்ல இதற்கு முன்னால் ஒரு இடத்துல நட்புன்னு குறிப்பிடுறாரு, இங்கே துன்பம் துடைத்தவர்களையும் நட்புன்னு குறிப்பிடுறாரு. முக்கியமாக பார்க்கறது இன்னொன்று என்னென்னா, எண்ணுவர், சிந்திப்பர் அப்படின்லாம் இங்கே போடல, இல்லையா? உள்ளுவர்னு போடுறார். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர். அது என்ன உள்ளுவர்? வள்ளுவர் மாதிரி உள்ளுவர்னு இருக்கா அப்படின்னா, இங்கே தான் செய் நன்றி அறிதலிருந்து செய் நன்றி உணர்தலுக்குள்ள ஒரு பயணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. ஏன்னா உள்ளத்தில் தான் அந்த உணர்வு ஏற்படும். உணர்வு உள்ளத்தில் ஏற்படுறதுக்கு உள்ளுவர் அப்படிங்கிறது, அதை யார் செய்கிறாங்களோ உணர்வு பூர்வமாக அந்த உதவியை நன்றி கடனோட நினைத்து பார்ப்பவர்கள், எண்ணி பார்ப்பவர்கள், சிந்திக்கிறதுலேருந்து அந்த சிந்தனை என்ன ஆகும்னா, மனசுக்குள்ள அன்னைக்கு எவ்வளோ பெரிய உதவி செய்தாங்க தெரியுமா அவங்க அப்படின்னு அதை நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு உணர்ச்சி ஏற்படும். அந்த உணர்ச்சியை செய்யக்கூடியவர்களுக்கு உள்ளுவர்னு வச்சுக்கலாம். அப்படி தான் எனக்கு பொருள்படுது. ஏன்னா சில நேரங்கள் சிலருடைய உதவிகளை நினைத்து பார்க்கும்போது மனம் அப்படியே ஒரு உணர்ச்சி பெருக்கில் இருக்கும், கண் கலங்கிடும். அது இயலாமையில் இல்லை, அது ஒரு விதமான உணர்வு, அது ஆனந்தம். இது மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த உணர்வு
முக்கியமாக தேவை. ஏன்னா சைக்கோ நியூரோ இம்யூனாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நியூரோ ஜெனோமிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த எபிஜெனட்டிக்ஸ்னு சொல்லக்கூடியதாக இருந்தாலும், இன்றைய நவீன மரபியல் ஆராய்ச்சிகள் பல விஷயங்களில் இந்த உணர்வுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. அதில் இந்த நன்றி உணர்தல், இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது பல இடங்களில், கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்னு பல இடங்களில் பேசியிருந்தாலும், அதை உணர்வுபூர்வமாக யார் அதை உணர்ந்து பார்க்குறாங்களோ அவர்களுடைய மனம் அவர்களுடைய எண்ண அலைகள், அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து ஒரு மாயாஜாலத்தை கட்டாயம் ஏற்படுத்துது. நீங்கள் 7 பிறவிக்கு நினைக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் இதற்கு முன்னால் செய்தவர்களும் இதற்கு பின்னால் செய்ய போகிறவர்களையும் மனதார உணர்ந்து அவர்களுக்கு ஒரு நன்றியும், அப்படி நன்றி சொல்ல செலுத்த நீங்கள் உதவி செய்யக்கூடிய இடத்துக்கு கட்டாயம் வருவோம் என்ற நம்பிக்கையில் மீண்டும் அந்த குரல், எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமந்துடைத்தவர் நட்பு. மீண்டும் மற்றொரு காணொளியில். நன்றி, வணக்கம்.